ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜேபிடி டிஜிட்டல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, உங்க பிசினஸ்க்கு வெப்சைட் வேணுமா வேணாமான்ட்டு டவுட்லயே இருக்கீங்களா? எந்த டைப் செலக்ட் பண்ணது, அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு யோசிச்சு டிலே பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோல நம்ம வெப்சைட் பத்தின சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன், அதாவது வாட் இஸ் வெப்சைட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெப்சைட், டைப்ஸ் ஆஃப் வெப்சைட், எந்த பிசினஸ்க்கு எந்த வெப்சைட் சூட் ஆகும், தென் இம்பார்ட்டன்ட் பிரைசிங், இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெப்சைட்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, வெப்சைட்னா உங்க பிசினஸ் உடைய ஒரு ஆன்லைன் அட்ரஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, ஆனா எப்பயுமே உங்களால அந்த ஷாப்லயே இருக்க முடியாது. கஸ்டமராலையும் ஒவ்வொரு வாட்டியும் உங்க ஷாப்க்கு வந்து போக முடியாது. இதே உங்ககிட்ட வெப்சைட் இருந்தா கஸ்டமரால எப்ப வேணா உங்களுடைய ப்ராடக்ட் டீடைல் கான்டாக்ட் பார்க்க முடியும். ஈஸியா அவங்கள ரீச் அவுட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ கஸ்டமர், உங்களுக்கும் கஸ்டமருக்கும் ஒர்க் லோட் கொஞ்சம் கம்மியாகும். சிம்பிளா சொல்லணும்னா, வெப்சைட் உங்களுக்கு 24/7 ஓபன்ல இருக்கிற ஆன்லைன் ஸ்டோர் மாதிரி. நெக்ஸ்ட், வெப்சைட் ஏன் இப்ப இவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்குன்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட், ட்ரஸ்ட். நம்ம பிசினஸ்ல ரீச் ஆகணும், கஸ்டமர் நமக்கு ரிப்பீட் ஆகணும்னா முக்கியமான விஷயம் ட்ரஸ்ட். நம்மள நம்பினா மட்டும்தான் கஸ்டமர் நம்மள ஈஸியா ரீச் அவுட் பண்ணுவாங்க. இப்ப கஸ்டமருக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கூகுள்ல சர்ச் பண்ணுவாங்க. அவங்க அப்படி கூகுள்ல சர்ச் பண்ணும்போது உங்க பிசினஸ் அதுல இருந்துச்சுன்னா, அது அவங்களுக்கு உங்க பிசினஸ் மேல இருக்கிற ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இவங்க ஜென்யூன் தான் பிலீவ் பண்ணுவாங்க. அப்ப உங்களுடைய பிசினஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட், நீங்க லோக்கல்ல மட்டும் இல்ல, எங்க இருந்து வேணா உங்க பிசினஸ் யாரால வேணா பார்க்க முடியும் உங்ககிட்ட வெப்சைட் இருந்தா. சோ கஸ்டமரால எங்க இருந்து வேணா உங்க பிசினஸ் ரீச் அவுட் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். தேர்ட், கண்ட்ரோல். இப்ப நீங்க உங்க பிசினஸ் ப்ரொமோட் பண்ணதுக்கு சோசியல் மீடியா யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பொருளையும் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணது, போட்டோ அப்லோட் பண்ணதா இருக்கும். இதே உங்ககிட்ட வெப்சைட் இருந்தா ஒரு சிம்பிள் லிங்க் இருந்தா போதும். அந்த ஒரு லிங்க் யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே எல்லாராலையுமே பார்க்க முடியும். சோசியல் மீடியா ரூல்ஸ் சேஞ்ச் ஆனா வியூஸ் கண்ட்ரோல் ஆகும். பட் வெப்சைட்னா அதோட ஃபுல் கண்ட்ரோல் நீங்க தான் பண்ணுவீங்க. சோ சோசியல் மீடியா மேபி வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆனா வெப்சைட் தான் அந்த வியூஸை கஸ்டமரா கன்வெர்ட் பண்ணும். சோ வெப்சைட் இருந்தா அது உங்க பிசினஸ் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணும். ஓகே, இப்ப வெப்சைட் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம், ஆனா எல்லா பிசினஸ்க்குமே வெப்சைட் தேவையான்னு கேக்குறீங்களா? ஆமா, ஆல்மோஸ்ட் எல்லா பிசினஸ்க்குமே வெப்சைட் தேவைதான். ஆனா முக்கியமா தேவைப்படுற சில பிசினஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மால் பிசினஸ் லைக் பொட்டிக், பேக்கரி, சலூன், இவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய டீடைல்ஸ், சர்வீஸ், கான்டாக்ட், இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியறதுக்காகவே வெப்சைட் கண்டிப்பா தேவை. கஸ்டமரால உங்களோட சர்வீஸ் ஈஸியா பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ வெப்சைட் இருந்தா உங்களுடைய லொகேஷனை ஈஸியா ஆக்சஸ் பண்ணி மேப் மூலியமா உங்களோட ஷாப்பை ரீச் அவுட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ஆன்லைன் செல்லர்ஸ். இப்ப நிறைய பேர் ஸ்மால் பிசினஸ் பண்றாங்க. ஓனா பிசினஸ் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ யூடியூப் மூலியமாவோ சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ரீசேல் பண்ணி பிசினஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு டைமும் அந்த ப்ராடக்ட் போட்டோ எடுத்து அதை நம்ம சோசியல் மீடியால அப்லோட் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கும். அண்ட் ஆல்சோ டியூரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். இதே உங்ககிட்ட வெப்சைட் இருந்தா அந்த ஒரு லிங்க் மூலியமாவே உங்ககிட்ட இருக்க 1000+ ப்ராடக்ட்டும் கஸ்டமரால பார்க்க முடியும். அது உங்களுடைய பிசினஸ் இன்னும் ஈஸியாவும் நெக்ஸ்ட் லெவலுக்கும் கொண்டு போகும். சோ ஆன்லைன் செல்லர்ஸ்க்கு கம்பல்சரி வெப்சைட் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், ஃப்ரீ லான்ச்சஸ். இப்ப நம்மளுடைய இப்ப நான் ஒரு ஒர்க் பண்றேன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க என்ன ரீச் அவுட் பண்ணுவாங்க. சோ உங்களுடைய ஒர்க்கை ஷோகேஸ் பண்ணதுக்கு கம்பல்சரி வெப்சைட் தேவை. ஸ்மால் பிசினஸ் இருந்தாலும் சரி, பிக் பிசினஸ் இருந்தாலும் சரி, வெப்சைட் இருந்தா அது கஸ்டமருக்கு உங்க மேல இருக்கிற ட்ரஸ்ட இன்க்ரீஸ் பண்ணும், உங்க பிசினஸ்ல ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகும். இப்ப டைப்ஸ் ஆஃப் வெப்சைட் பத்தி பாத்துடலாமா? எல்லா வெப்சைட்டுமே சேம் டைப்பா தான் கேட்டீங்களா? கண்டிப்பா இல்ல. ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒவ்வொரு டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான டைப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட், பிசினஸ் வெப்சைட். நான் சொன்ன மாதிரி பொட்டிக், பேக்கரி, சலூன்ஸ், இவங்க எல்லாருமே பிசினஸ் வெப்சைட் தான் யூஸ் பண்ணும். அதுல அவங்களுடைய சர்வீஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கிறதால கஸ்டமர்ல ஈஸியா ரீச் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இ-காமர்ஸ் வெப்சைட். இ-காமர்ஸ் வெப்சைட் ஆன்லைன் செல்லர்ஸ்க்கு பெஸ்ட் சொல்யூஷனே சொல்லலாம். அவங்களால ப்ராடக்ட் ஆட் பண்ண முடியும், ப்ராடக்ட் டீடைல்ஸ் அதுலயே இருக்கும், அண்ட் ஆல்சோ கார்ட் பேமெண்ட் வரையும் அந்த ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல இருக்கிறதால கஸ்டமரால ஈஸியா அதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய பிசினஸ் ஒர்க் அண்ட் உங்களுடைய ஒர்க் லோட அது ரொம்பவே கம்மி பண்ணும். நீங்க ஜஸ்ட் ஆர்டரை பேக் பண்ணி சென்ட் பண்ணா போதும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணணும், மெசேஜ் பண்ணணும் எந்த அவசியமும் இல்லை. நெக்ஸ்ட், போர்ட்ஃபோலியோ வெப்சைட். போர்ட்ஃபோலியோ வெப்சைட் யாருக்கும் தேவைப்படும் பாத்தீங்கன்னா, ஃப்ரீலான்சர்ஸ், கிரியேட்டர்ஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்க்குலாம் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் தேவை. பிகாஸ் அது உங்களோட ஒர்க்கை ஷோகேஸ் பண்ண ஈஸியா இருக்கிறதால கஸ்டமரால ஈஸியா ரீச் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், லேண்டிங் பேஜ். லேண்டிங் பேஜ்னா என்ன பாத்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட அட்வர்டைஸ் பண்ணதுக்கு, ப்ரொமோட் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் காமனா யூஸ் பண்ற 4 மெயின் டைப்ஸ் ஆஃப் வெப்சைட். இது போக பிளாக் வெப்சைட்,
நியூஸ் வெப்சைட், எஜுகேஷன் வெப்சைட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. பட் காமனா யூஸ் பண்ற 4 டைப் இது மட்டும் தான். ஓகே, இப்ப டைப்ஸ் பார்த்ததும் யாருக்கெல்லாம் வெப்சைட் தேவைன்னு பார்த்தோம். இப்ப எந்த பிசினஸ்க்கு எந்த வெப்சைட் தேவைன்னு பார்க்கலாமா? பிசினஸ் வெப்சைட் சொன்ன மாதிரி பொட்டிக், சலூன்ஸ், பேக்கரி இந்த மாதிரி பிசினஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்குலாம் பிசினஸ் வெப்சைட் தேவை. நெக்ஸ்ட் ஆன்லைன் செல்லர்ஸ்க்கு இ-காமர்ஸ் வெப்சைட், ஃப்ரீலான்சர்ஸ்க்கு போர்ட்ஃபோலியோ வெப்சைட், தென் அட்வர்டைஸ் பண்றதுக்கு லேண்டிங் பேஜ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெப்சைட் தான் யூஸ் பண்ணும். எல்லா வெப்சைட்டுமே காமன் இல்ல. இப்ப எல்லாருமே ஒரு ரியல் காமன் கொஸ்டின் பத்தி பார்க்கலாமா? ஏன் கிட்டதான் சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கே, அதுலயே எனக்கு நிறைய வியூஸ் போகுது, அதுலயே எனக்கு ஆர்டர்ஸ் வருது, அப்ப எனக்கு எதுக்கு வெப்சைட் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சிம்பிளா உங்களுக்கு ஒரு ஒன் லைன் ஆன்சர்ல சொல்லணும்னா, சோசியல் மீடியா நெட் உங்களுக்கு ஒரு ரெண்டட் ஹவுஸ் மாதிரி, வெப்சைட்னா அது உங்களுடைய ஓன் ஹவுஸ் மாதிரி. சோசியல் மீடியால உங்களுக்கு வியூஸ் போகும், மேபி ஆர்டர்ஸ் வரலாம், எல்லாமே நடக்கும். ஆனா அதுல உங்களுக்கு அல்கோரிதம் கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு எப்ப ரீச் ஆகும், வீடியோ எப்ப வியூஸ் அதிகமா போகும், எப்ப கம்மியா போகும்ட்டு நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் அக்கௌண்ட் பிளாக் ஆக சான்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு நிறைய காம்படிஷன். இந்த மாதிரி சோசியல் மீடியா நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. பட் அதுவும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். இதே உங்ககிட்ட வெப்சைட் இருந்தா ஃபுல் கண்ட்ரோல் நீங்க மட்டும்தான் பண்ணுவீங்க. உங்ககிட்ட 1000+ ப்ராடக்ட் இருந்தாலும் அந்த ஒரு லிங்க்ஸ்ல அது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகத்தால உங்களுடைய ஒர்க் லோட் ரொம்ப கம்மியாகும். நீங்க ஒவ்வொருத்தங்கிட்டயும் தனியா என் ப்ராடக்ட் இது, என் பிரைஸ் இது, நீங்க இப்படி ஆர்டர் பண்ண நீங்க சொல்ல வேணாம். உங்களுடைய ப்ராடக்ட் பிரைஸ், ப்ராடக்ட் கோட் மாடலுக்கு வந்து எல்லாமே வெப்சைட்லயே இருக்கிறதால கஸ்டமரால ஈஸியா பார்த்து ப்ராடக்ட் லைக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சாலும் ரிப்பீட்டடா அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவங்களால ஈஸியா ஷேர் பண்ண. அண்ட் இஃப் ஒன் கஸ்டமருக்கு உங்களுடைய ப்ராடக்ட் பிடிச்சா அவங்க உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க் ஷேர் பண்ணி இன்னொரு கஸ்டமரை ஈஸியா ப்ரொமோட் பண்ணணும்னா சோசியல் மீடியால உங்களுக்கு வியூஸ் போகலாம், கஸ்டமர்ஸ் வரலாம். ஆனா வெப்சைட் தான் அதை ரியல் கஸ்டமரா சேஞ்ச் பண்ணும். கஸ்டமருக்கு உங்ககிட்ட இருக்கிற ட்ரஸ்ட இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் சோசியல் மீடியாவுக்கும் வெப்சைட்க்கும் இருக்கிற சின்ன டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் பத்தி பார்க்கலாமா? வெப்சைட்டோட பிரைசிங். சிம்பிளா சொல்லணும்னா வெப்சைட்டுக்கு பிக்சட் பிரைஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப வெப்சைட் கிரியேட் பண்ணோம்னா அது கிரியேட் பண்ணதுக்கு மட்டும் இல்லாம டொமைன் ஹோஸ்டிங்க்குலாம் தனியா செப்பரேட்டா பே பண்ணுமான்னு தானே கேக்குறீங்க. அது இது கம்பல்சரியா? வெப்சைட் கிரியேட் பண்ண பே பண்ணதுக்கு போக டொமைன் ஹோஸ்டிங்க்கும் பே பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. வித்தவுட் டொமைன் ஹோஸ்டிங் கூட நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. இத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட கிளியர் டீட்டெயிலா பார்க்கலாம். பட் ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெப்சைட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இல்ல, அது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்ட் வேல நீங்க அதை யூஸ் பண்ணா ஈஸியா ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணலாம். உங்களுடைய பிசினஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், இப்ப வெப்சைட் பத்தின பேசிக் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களால உங்க பிசினஸ்க்கு எந்த வெப்சைட் சூட் ஆகும்னு ஈஸியா டிசைட் பண்ண முடியும். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி வெப்சைட்டோட காஸ்ட், செட்டப் அண்ட் டீடைல்ஸ் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட டீடைலா பார்க்கலாம். உங்களுக்கு வெப்சைட் பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்ல உங்களுடைய பிசினஸ் growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வெப்சைட் வேணும்னாலோ மறக்காம எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி மட்டும் இல்லாம உங்களுடைய நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் மேட்ச் பண்ற லெவலுக்கு உங்களுடைய வெப்சைட் நான் டிசைன் பண்ணி தரேன். சோ மறக்காம எனக்கு டிஎம் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.